இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை பிறந்து எல்லோரும் மாலையிட்டு சபரிமலை சென்று ஐயன் ஐயப்பனை தரிசிப்பதற்கான புனித விரதம் காக்கின்ற அருமையான நாள், அருமையான நேரம். இந்த நேரம் பல நிகழ்ச்சிகளிலே சொல்லியிருக்கின்றேன். இந்த கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்கள் இறைவனுக்கான மாதங்கள். அதாவது தேவர்களுக்கு அதிகாலை பொழுது இந்த 2 மாதங்கள். அதனால்தான் இந்த மாதங்களிலே இறை வழிபாட்டுக்கு அதிகமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதங்களிலே நாம் இறைவனை வழிபடும் போது நமக்கு உடனடியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். காரணம், தேவர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். தேவர்கள் பூலோகம் நோக்கி வருகின்ற அற்புதமான வேளை இந்த வேளை. ஆகவே தேவர்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும், தெய்வங்களுடைய அனுகிரகமும் கிடைக்கும். இந்த சபரிமலை என்பது ஆண்களுக்கானது, ஆண்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றது. நிறைய சகோதரிகளுக்கு ஒரு அச்சம் என்னவென்றால், ஒரு மன கஷ்டம் என்று கூட சொல்லலாம். நம்மால் ஐயப்பன் மலைக்கு செல்ல முடியவில்லையே என்று அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கின்றது. ஐயன் ஐயப்பன் பிரம்மச்சரிய கோலம் கொண்டு சபரிமலையிலே வீற்றிருக்கின்றார். அதற்காக மட்டுமல்ல, அந்த மலைப்பாதை என்பது மிக மிக கடினமான ஒரு பாதை. அந்த கடினமான பாதையிலே ஏறி வருவதற்கு பெண்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காகவும், பெண்களுக்கு கடவுள் கொடுத்த இந்த மாதவிடாய் பிரச்சனை என்று சொல்லக்கூடாது, மாதவிடாய் அவர்களுக்கு அந்த நாட்களிலே அவர்கள் உடல் ரீதியாக மிகுந்த துன்பப்படுவார்கள். மேலும் அந்த நேரத்திலே மலைக்கு சென்றால், மலையோ காட்டு மிருகங்கள் இருக்கின்ற ஒரு கடுமையான வனப்பகுதி சபரிமலை என்பது. இப்போது கூட நாம் பார்க்கலாம், சமூக வலைதளங்களிலே இந்த மண்டல காலம் முடிந்த பிறகு பார்த்தோமானால் நிறைய இந்த நீலிமலையிலே கூட புலி உலாவுகின்ற காட்சிகளை நாம் இப்போது பார்க்கின்றோம். அந்த காலங்களிலே குருசாமிமார்கள் சொல்லுவார்கள், சபரிமலையிலே புலி இருக்கின்றது என்று. ஒரு சில பேர் நம்ப மாட்டார்கள். நம்பாதவர்களை நிறைய பேர் நானே பார்த்திருக்கின்றேன். குருசாமி போய் சொல்கிறாருப்பா, அங்கே புலிலாம் இருக்காது என்று பலர் சொல்ல கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்போது ஆங்காங்கே கேமரா வைத்து கண்காணிக்கப்படுகின்றது மலை முழுவதும். ஆகவே இப்போது அங்கே உண்மைதான் வனவிலங்குகள் இருக்கின்றது என்பது எல்லோருக்குமே தெரிகின்றது. இந்த வனவிலங்குகள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் பெண்கள் குறிப்பாக மாதவிடாய் வருகின்ற காலத்திலே அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. காரணம், வனவிலங்குகளுக்கு இந்த இரத்த வாடை என்பது எளிதாக மனிதர்களை தேடி தாக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இரத்த வாடை கண்டுவிட்டால் மிருகங்கள் வந்துவிடும். அதன் காரணமாகத்தான் பெண்களை வரவேண்டாம் என்று சொல்கின்றார்கள். சரி, பெண்கள் எப்படி வழிபடலாம் என்றால், ஒன்றுமே மிக மிக எளிது. ஏற்கனவே நீங்கள் உங்கள் இல்லத்திலே பூஜை மலைக்கு போகின்ற சாமிமார்களுக்கு நீங்கள் தான் உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மலைக்கு போகின்ற சாமிமார்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கின்றதென்றால் அதிலே 50% பங்கு அந்த இல்லத்திலே இருக்கின்ற மாளிகைபுரங்களுக்குத்தான். இந்த மாலை போடுகின்ற அந்த சாமியினுடைய அம்மாவுக்கோ, அவருடைய மனைவி, அவருடைய தங்கை, அக்கா என அந்த சுற்றும் இருக்கின்ற அத்துணை மாளிகைபுரங்களும் ஒன்றாக இந்த விரதம் நல்லபடியாக இவர் நல்லபடியாக விரதம் காப்பதற்கு அவர்களும் விரதம் இருக்கின்றார்கள். ஆகவே மலைக்கு நல்லபடியாக ஒருவர் சென்று வருகின்றார் என்றால் அந்த புண்ணியத்திலே பாதி பங்கு பெண்களுக்குத்தான். இருந்தாலும் உங்களுக்கும் ஐயப்பனை வழிபட வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் இருக்கின்றது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் தினந்தோறும் காலையிலே எழுந்து நீராடி ஐயப்பனுடைய சரணங்களை சொல்லுங்கள். சரணங்களை சொல்லலாம், ஐயன் ஐயப்பனுடைய நமஸ்கார ஸ்லோகங்களை சொல்லலாம். மேலும் அருகிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பனுடைய கோவில்களுக்கு சென்று வரலாம். குறிப்பாக இந்த 18 படி அமைத்து இருக்கின்ற ஆலயங்களிலே தான் ஐயப்ப சன்னிதானத்துக்கு அருகிலே பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள். அதாவது இந்த 10 வயது முதல் 50 வயது வரை இருக்கின்ற பெண்களை அனுமதிக்க மாட்டார்கள். மற்ற கோவில்களிலே 18 படி இல்லாமல்
பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற கோவில்களிலே நிச்சயமாக தரிசனம் செய்யலாம். அதிலே எந்த விதமான தடையும் இல்லை. உங்களுக்கு ஐயன் ஐயப்பனை காண வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கின்றது என்றால் நீங்கள் தாராளமாக அருகிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பன் கோவில், நான் சென்னையை வைத்து உதாரணம் சொல்கின்றேன். சென்னையிலே குறிப்பாக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. சென்னை பல்லாவரத்துக்கு அருகிலே அங்கே ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. குன்றத்தூரிலே ஐயப்பன் கோவில் இருக்கின்றது. இப்படி தமிழ்நாடெங்கும் நிறைய ஐயப்பன் கோவில்கள் இருக்கின்றது. ஆகவே அந்த திருக்கோவில்களிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பனை தாராளமாக தரிசனம் செய்து பெண்கள் ஐயப்ப வழிபாடு செய்யலாம். சபரிமலைக்குத்தான் செல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றதே தவிர ஐயப்பனை வணங்கக்கூடாது பெண்கள் என யாருமே சொல்லவில்லை. ஆகவே ஐயன் ஐயப்ப வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ளலாம், தாராளமாக மேற்கொள்ளலாம். நான் சொல்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அருகிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுங்கள். அங்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். 108 சரணகோஷம் சொல்லலாம், எல்லாவற்றையும் சொல்லலாம். ஐயன் ஐயப்பனை தாராளமாக பெண்கள் தரிசிக்கலாம். இங்கே சபரிமலைக்குத்தான் செல்லக்கூடாது. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனைகளை ஐயன் ஐயப்பனுடைய பாதங்களிலே சமர்ப்பியுங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஐயன் ஐயப்பன் நல்ல ஒரு வாழ்க்கையை, அருமையான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தருவார். சுவாமி சரணம். மாளிகை புரத்தம்மனுக்கு தன்னுடைய அருகிலே சன்னதியை கொடுத்து பெண்களுக்கு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தவன் ஐயப்பன். ஆகவே ஐயப்பன் பெண்களை வெறுக்கவில்லை. பெண்களிடமிருந்து தன்னை தனித்து வைத்துக்கொண்டு, இதுவே ஐயன் ஐயப்பனுடைய மூலாதார அவதாரமான தர்மசாஸ்தாவுக்கு திருமணம் உண்டு. கலியுகத்திலே பக்தர்களை ரட்சிப்பதற்காக பந்தள மன்னனிடம் வளர்ந்து இந்த கலியுகத்திலே ஐயப்பனாக பிரம்மச்சரிய விரதம் காக்கின்றார். மோன தவத்திலே இருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லையே தவிர ஐயப்பன் பெண்களை வெறுக்கவில்லை. இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்மார்கள் தாராளமாக ஐயப்பனை இங்கே அருகிலே இருக்கின்ற ஐயப்பன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஐயன் ஐயப்பன் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் அள்ளி தரட்டும். சுவாமியே சரணமையப்பா, சமட்டாபிராத ரட்சகரே சரணமையப்பா, மாளிகை புரத்தம்மா தேவி மஞ்ச மாதாவே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.